நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களுள் ஒருவராக ஈவே ராமசாமி நாயக்கரை தேர்ந்தெடுத்தார். அதை விக்கிரவாண்டி மாநாட்டில் பிரகடனப்படுத்தினார். ஈவேராவின் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்களும் தான் ஏற்க மாட்டோம் என்றும் தெளிவுபடுத்தினார். ஈவேரா என்றாலே கடவுள் மறுப்பு கொள்கைதான். இதில் வேற என்ன ஸ்பெஷல் விஷயத்தை விஜய் படுத்திருக்கிறார்? இந்து கடவுள்களையும் தமிழ் மொழியையும் இழிவுபடுத்துவதே ஈவேராவின் மூச்சாக இருந்திருக்கிறது. அதனால் விஜய் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும் என பலர் விமர்சனம் செய்தனர். அதேபோல் செப்டம்பரில் ஈவேரா பிறந்தநாள் அன்று நேரடியாக திடலுக்கு காரில் சென்ற விஜய் வெறுங்காலுடன் நடந்து சென்று ஈவேரா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். விஜய்க்கு ஈவேரா மீது பற்று வந்ததற்கு காரணம், விஜய் ஒரு கிறிஸ்தவர், ஈவேரா இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தியவராகவே இருந்திருக்கிறார். ஆகையால் அந்த புள்ளியில் விஜய்க்கு ஈவேரா மீது பற்று வந்திருக்கலாம் என்ற விமர்சனமும் அந்த நேரத்தில் எழுந்தது. அதன் பிறகு முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் வந்தது. அப்பொழுது எல்லா தலைவர்களும் இயக்கங்களும் காலையிலேயே நேரடியாக தேவரின் திருவுருவ சிலைக்கும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அஞ்சலியை செலுத்தினர். அப்பொழுது எங்கையா அந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர், இவர் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்த மாட்டாரா என்ற கேள்வி சமூக வலைதளத்தில் பெரிய அளவில் எழும்பியது. உடனடியாக பயந்து கொண்ட விஜய் தனது பனையூர் அலுவலகத்திலேயே முத்துராமலிங்க தேவர் புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினார். என்னது, ஈவேரா பிறந்த நாள் அன்று திடல் வரை வெறுங்காலுடன் சென்று அஞ்சலி செலுத்திய விஜய் முத்துராமலிங்க தேவருக்காக பனையூர் பங்களாவிலிருந்து கூட வெளிவராதது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. இப்படி கட்சி ஆரம்பித்தது முதல் விஜய் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தவறாகவே இருந்து வருகிறது. அவை அனைத்தையும் பலத்த விமர்சனத்திற்கு ஆளாக்கி வருகிறார்கள். இந்த சூழலில் மீண்டும் ஈவேராவால் இன்னொரு பஞ்சாயத்தில் விஜய் சிக்கியிருக்கிறார். இன்று ஈவேராவின் பிறந்த நாள். எல்லோரும் விஜய் தனது கொள்கை தலைவருக்கு திடல் சென்று மரியாதை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் முத்துராமலிங்க தேவருக்கு எப்படி ஒரு புகைப்படத்தை வைத்து மரியாதை செய்தாரோ அதே போன்ற ஒரு விஷயத்தை இப்பொழுதும் செய்திருக்கிறார். சமூக வலைதளத்தில் ஈவேரா புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்துவது போல் புகைப்படம் ஒன்றுடன் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை அகற்றி சமத்துவம் மலர, பெண்களுக்கு சம உரிமை கிடைக்க வாழ்நாள் முழுவதும் பெரும் பாடுபட்ட சுயமரியாதை சுடர் எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தையொட்டி எமது அலுவலகத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினேன். அறிவார்ந்த சமத்துவ சமுதாயம் அமைக்க தந்தை பெரியார் வழிகாட்டிய உண்மையான சமூக நீதி பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதி ஏற்போம் என்று இதையும் சேர்த்து பதிவிட்டுள்ளார். ஒருவேளை ஈவேரா பக்கம் மிகவும் நெருக்கம் காட்டினால் தனக்கு இந்துக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டார்களோ என்றும், ஒருவேளை திடலுக்கு சென்று மரியாதை செலுத்தினால் முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாள் அன்று ஏன் அவரது சிலைக்கு கூட மரியாதை செலுத்தவில்லை என்ற கேள்விகள் எழும். அதனால் ஈவேரா விஷயத்தில் கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம், இனி திடல் பக்கம் போகவே வேண்டாம் என்று விஜய் முடிவெடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.